இது என்ன இடம்? இந்த மரம் இது வில்வ மரமாச்சு. இது ஏன் சாஞ்சி கிடக்குது? இந்த சிங்கார குடும்பத்தோட ஏன் இங்க வந்திருக்கான்? எதுக்குன்னு கண்டுபிடிச்சாக்கலாம். இது மந்திர சக்தி நிறைஞ்சதா இருக்க. இப்ப நான் என்ன பண்றது? என்னால இது எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா என் பிளானை எப்படி பண்றது? பவானி, இந்த ஃபார்ம் ஹவுஸை காப்பாத்த வில்வ மரத்தை பயன்படுத்தியிருக்க. பாங்கிக்கு தெரிஞ்சதுன்னா வீரா கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் நாசமா போயிடும். அதனால நம்ம அவன் வெளியே வராம பாத்துக்கலாம். ஆனா தபிஷத்தான் நான் உங்களையும் மீராக்காவையும் எப்படி ஆபத்துல இருந்து காப்பாத்துறது? அதனால இப்பவே நான் வீரா கிட்ட போய் விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்ல போறேன். பவானி, ஆனா அவன் நீ சொன்னா கேப்பானா? அவன் உன்னை ஸ்டாக்கா நினைச்சுக்கிட்டு. அவன் ஏன் பேச்சு கேட்க மாட்டான். ஆனா ராணி சொன்னா கண்டிப்பா கேட்பான். பவானி, நீ சொல்றது சரிதான். ஆனா என்னன்னு தெரியாத ஆபத்தை எதிர்கொள்ள போறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும். அதான் என்ன சொல்ல வரீங்க? மீராக்கா உயிருக்கு வர ஆபத்தை கண்டுக்காம அது அப்படியே விட்டு சொல்றீங்களா? நீ சொல்றதும் சரிதான். பவானி, வீரா உன்னை தேடுறான். அதாவது ராணிய. ராணி 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 வர வர அந்த பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. பவானி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல, அவ ஏன் சிரிக்கிறானா, நீ பழைய மாதிரி நார்மலா ஃபீல் பண்றத நினைச்சு சிரிக்கிறா. சரி பவானி, நிக்காத. டக்குன்னு உன்னோட நாகினி வேலைய காட்டு. சீக்கிரமா ராணியா மாறி வீரா முன்னாடி போய் நில்லு போ. இது மத்தவங்க உருவத்தை எடுக்கிறத விட உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அடுத்தவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு அவங்கள ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும். இங்க நான் என்ன மாதிரி இருந்துகிட்டு இன்னொருத்தி மாதிரி நடிக்கிறது, ஐயோ! நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க? ஒருவேளை நான் எதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு. அப்புறம் மறுபடியும் ஓகே, இப்ப நான் செட்டில் ஆயிட்டேன். உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஊத்தவா? ஆமா, நீங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? गाइस, நான் போதையாகி மயக்கத்துல இருக்க நினைக்கிறவ இல்ல, நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறவ. So you, thank you, but no thanks. என்னோட ட்ரிங்க் ஸ்பெஷல். ஒரு நிமிஷம். இது உன்னோட வோட்கா, ஸ்பெஷலி ஃபார் யூ. உனக்காக தான். Thank you. நல்ல வேலை தபிஷத்தா, ஓட்கான்னு சொல்லி தண்ணியை கொடுத்தீங்க. உண்மையான ஓட்கா குடிச்சா என்ன ஆயிருக்கிறது? எல்லாமே வீணா போயிருக்கும். தக்ஷ் பாங்கி, வாங்க, பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இத பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. வீராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாத பொண்ணு யாராவது இருக்கால என்ன? ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு நான் இம்ப்ரெஸ் ஆகல. நீ கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி என்ன இங்க தனியா கூட்டிட்டு வருவான்னு நினைச்ச. ஆனா நீ இங்க மொத்த கேங்கையும் கூட்டிட்டு வந்திருக்க. அது நம்ம எல்லாரும் வேணாம் ப்ளீஸ். எல்லாரையும் இங்க இருந்து கிளப்பி விட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரையும் வீட்டுக்கு கிளப்பி விடுங்க. ஒரே கசகசன்னு இருக்குல்ல. போயிடுவாங்க. டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, சோ டயர்டா இருக்காங்க. பார்ட்டி முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒன்னு சொல்லவா, எனக்கும் இப்ப எப்படியாவது கார்டன்ல போய் வாக் பண்ணணும்னு தோணுது. எனக்கும் இங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. வா கம் ஆன், லெட்ஸ் கோ. வா. வேணாம், இவன் வெளியே போனா வில்வ மரம் விழுந்து கிடக்கிறத பாத்துருவான். போலாம். முதல்ல நம்ம ஏதாவது சாப்பிடலாம். அது நான் I'm so hungry. ஓகே. ஐயோ பவானி, நீ என்ன பண்ணிட்ட? ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். பவானி சாப்பிடுறத எடுத்துட்டு வா. என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். நான் போய் ராணிய பவானி கிட்ட போய் பேசுறேன். நீ போய் வீராவை பாரு. ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் ராணி. வாவ், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உனக்கு இந்த கலர் ரொம்ப சூட் ஆகுது. இங்க பாரு, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வா வா வா. வேலையில ஒரு பிரச்சனை, அதை இப்பயே முடிச்சாகணும். இப்பவா? அத அப்புறம் பண்ணிக்கலாம். கேளு வீரா, அந்த சக்சேனா கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்பதான் எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சுல, போன்லயே முடிச்சுக்கலாம்.
வீரா சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா, பசிக்குது. பவானி நில்லு. ஓ, முகத்துக்கு என்னாச்சு? புரியல. புரியலையா? வண்டியில வரும்போது இப்படிலாம் இல்லையே. இந்த லிப்ஸ்டிக், இந்த மேக்கப், உன்னை பார்த்தா பவானி மாதிரியே இல்ல. இதெல்லாம் என்ன? ஸ்டோக்க மாதிரி இருக்குனா? என்ன இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உன் வேலை தானே. எல்லாத்தையும் செஞ்சது நீதான் தெரியும். நீயே தான் மிஸ் ராணி தர்னேஜா. இல்ல கிச்சன்ல அந்த பர்ஃபியூம் வாசனை. ஆமா, நீ திரும்பவும் பவானியா வந்த, ஆனா மேக்கப் அளிக்க மறந்துட்ட. ரெண்டும் நீதானே? இல்ல அங்க என் கூட அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடினியே, அதுவும் நீதான். நீ என் கார்ல நெருக்கமா என் பக்கத்துல உட்கார்ந்து வந்தல, அப்பவே உன் கண்ணுல இருந்த உண்மைய கண்டுபிடிச்சிட்ட. எல்லாத்தையும் செஞ்சது நீதான். எல்லாம் உன்னோட பிளான் தான், எல்லாம் உன்னோட கேம் தான். இல்ல, இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பவானிட்ட ஏன் கத்திட்டு இருக்க? வந்தது ராணி தான். அவ விருப்பப்பட்ட அவளே கிளம்பி போய். போதும் தபிஷ், என்ன போதும். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் இவதான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். போதும் தபிஷ், இனி அது புரிஞ்சுக்கோங்க. இங்க நடந்த எல்லா கேமையும் பிளான் பண்ணதே இவதான். ரொம்ப கெட்டவ, வில்லன் மாதிரி எல்லாத்தையும் இவதான் பண்ணிருக்கா. ஆமா, இவதான் ராணி, இவதான் பவானி. உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது. ராணி தர்னேஜான் யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சொன்ன? ராணி அப்படின்னு ஒரு ஆளே கிடையாதா? ரியலி? இல்ல, அது அங்க பில்லோ பெட்ல இருந்துச்சு, அதான். ஆமா, எனக்கு இப்படி தூங்குறது தான் பிடிக்கும். நான் முதல்ல பெட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன். எல்லாரும் ஏன் இப்படி என்ன முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஓ மை காட். ஓகே, அப்ப நீதான் பவானியா? என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். ஆமா, இவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே. ஆனா நீ என்ன மாதிரி இல்ல. அப்படித்தானே வீரா? இவ யாரு? என்ன மாதிரி வடிவெடுத்து வந்திருக்கா? இங்க பாரு வீரா, இவங்களோட போரிங் முகத்தெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிக்குது. So let's go for a long drive. நானும் நீயும் மட்டும். ஆபத்து, இதுதான் அந்த ஆபத்து. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இவ்ளோ பேரை ஒன்னா பார்த்ததுமே கடுப்பாயிட்டேன். ஆனா இப்ப நீயும் நானும், நம்ம 2 பேரும் ஒரு தனியான இடத்துக்கு போலாம். அங்க நம்மள தவிர வேற யாரும் வரக்கூடாது. இந்த ராணியா நினைக்கிற வரைக்கும் உன்னை தேடி அங்க யாருமே வரக்கூடாது. கம். நீ எங்க போயிட்ட?
ஐயோ, நான் என் வீராவை இழந்துட்டேன். ஒரு செகண்ட் கூட நான் என் வீராவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க கூடாது. இந்த தப்பு நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சு? ஆனா பேபி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அம்மா இருக்கல்ல, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ கவலைப்படாத, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ எங்க இருக்க வீரா? எங்க இருக்க? கார் எதுக்கு நிறுத்தின? நான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? இல்ல, நீ நிறுத்தினா அதான் கேட்டேன். இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஹனி, இனி நடக்க போற எதையும் உன்னால முழுசா நம்ப கூட முடியாது. நம்மள தேடி இங்க யாரும் வர போறதில்ல. அப்புறம் எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடும். ஐ மீன் பிரைவசி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உன் ஐடியா என்ன? நீ போய் அங்க உட்காருன்னா உனக்கான ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு, இல்ல நம்ம 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழு ராத்திரியும் நமக்கு இருக்கு.